ஹாய் கைஸ், பாம்பன் இன்னாகுரேஷன் அன்னைக்கு வரப்போகிற ராமேஸ்வரம் டு தாம்பரம், தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு நியூ ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஷெட்யூல், எந்தெந்த ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டைமிங்கில் வந்திருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூவாக வரப்போகிற ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் எந்த ரூட்டில் ரன் ஆக போகுதுன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம், மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் போக போகுது. இந்த ரூட்லேருந்து சென்னைக்கு டெய்லி ட்ரெயின் இல்லாதனால தான் இந்த ட்ரெயினை விட்டுருக்குறாங்க. அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஏசி 2 டயர், 5 ஏசி 3 டயர், 6 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ், 2 எஸ்எல்ஆர்டி, மொத்தமாக 18 கோச்சோடு இந்த ட்ரெயின் ரன் ஆக போகுது கைஸ். தாம்பரம் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு தாம்பரம் 2 ட்ரெயினுக்குமே இதே கோச் காம்போசிஷன் தான். இந்த ட்ரெயினுக்காக 2 LHP ரேக்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸை பாம்பன் இன்னாகுரேஷன் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தான் அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகுதா இல்லை அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுதான்னு தெரில கைஸ். அடுத்து இந்த ட்ரெயினோட நியூ ஷெட்யூலை பற்றி பார்க்கலாம். 16103 தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை தாம்பரத்துலேருந்து ஈவினிங் 6:05க்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் 5:45க்கு ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுது. அடுத்து 16104 ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஈவினிங் 3:35க்கு ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்து அடுத்த நாள் காலையில் 3:10க்கு தாம்பரம் போய் ரீச் ஆகுது. இப்போ இந்த ஷெட்யூலை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஈவினிங் 6:05க்கு தாம்பரத்தில் எடுத்து செங்கல்பட்டுக்கு 6:33க்கு 35க்கு கிளம்பி, விழுப்புரத்துக்கு 8:20க்கு 8:30க்கு கிளம்பி, திருப்பாரிப்புலியூருக்கு 9:09க்கு 9:10க்கு கிளம்பி, சிதம்பரத்துக்கு 9:45க்கு 47க்கு கிளம்பி, மயிலாடுதுறைக்கு 10:20க்கு 22க்கு கிளம்பி, திருவாரூருக்கு 11:05க்கு 11:10க்கு கிளம்பி, திருத்துறைப்பூண்டிக்கு 11:38க்கு 40க்கு கிளம்பி, பட்டுக்கோட்டைக்கு 12:30க்கு 32க்கு கிளம்பி, அறந்தாங்கிக்கு 1:10க்கு 1:11 கிளம்பி, காரைக்குடிக்கு 2 மணிக்கு 2:05க்கு கிளம்பி, சிவகங்கைக்கு 2:43க்கு 45க்கு கிளம்பி, மானாமதுரைக்கு 3 மணிக்கு 3:05க்கு கிளம்பி, அரும்புக்குடிக்கு 3:53க்கு 55க்கு கிளம்பி, ராமநாதபுரத்துக்கு 4:13க்கு 15க்கு கிளம்பி, லாஸ்ட்டாக ராமேஸ்வரத்துக்கு 5:45க்கு போய் ரீச் ஆகுது. இதாங்க தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸோட ஷெட்யூல். அடுத்து 16104 ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஈவினிங் 3:35க்கு ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்து ராமநாதபுரத்துக்கு 4:28க்கு 4:30க்கு கிளம்பி, பரமக்குடிக்கு 5:16க்கு 18க்கு கிளம்பி, மானாமதுரைக்கு 5:35க்கு 40க்கு கிளம்பி, சிவகங்கைக்கு 6:03க்கு 6:05க்கு கிளம்பி, காரைக்குடிக்கு 6:40க்கு 45க்கு கிளம்பி, அறந்தாங்கிக்கு 7:10க்கு 7:11 கிளம்பி, பட்டுக்கோட்டைக்கு 7:50க்கு 7:52 கிளம்பி, திருத்துறைப்பூண்டிக்கு 8:25க்கு 26க்கு கிளம்பி, திருவாரூருக்கு 9 மணிக்கு 9:05 கிளம்பி, மயிலாடுதுறைக்கு 9:43க்கு 45 கிளம்பி, சிதம்பரத்துக்கு 10:25க்கு 27 கிளம்பி, திருப்பாரிப்புலியூருக்கு 11 மணிக்கு 11:02 கிளம்பி, விழுப்புரத்துக்கு 12:30க்கு 40 கிளம்பி, செங்கல்பட்டுக்கு 2:18க்கு 2:20 கிளம்பி, லாஸ்ட்டாக 3:10க்கு தாம்பரம் போய் ரீச் ஆகுது கைஸ். இதுதான் ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸோட ஷெட்யூல். இப்படி தான் கைஸ் இனிமேல் ரன் ஆக போகுது. இந்த ஷெட்யூலை இந்தியன் ரயில்வேஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். அதனால் இந்த ட்ரெயினில் இருந்த முக்கியமான ஸ்டாப்பிங்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயின் எந்த கேட்டகிரியில் ரன் ஆக போகுதுன்னு சொல்லிடுறேன். இந்த ட்ரெயின் ஒரு மெயில் எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் ரன் ஆக போகுது. ஆனால் கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. எந்தெந்த முக்கியமான ஸ்டாப்பிங்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா, விழுப்புரத்துக்கும் திருப்பாரிப்புலியூருக்கும் நடுவில் பண்ருட்டி ஒரு முக்கியமான ஸ்டாப்பிங், அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. திருப்பாரிப்புலியூருக்கும் சிதம்பரத்துக்கும் நடுவில் கடலூர் போர்ட் ஜங்ஷன் ரொம்ப முக்கியமான ஜங்ஷன், அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சிதம்பரத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் சீர்காழி ஸ்டாப்பிங் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மயிலாடுதுறைக்கும் திருவாரூருக்கும் நடுவில் பேரளாம் ஜங்ஷன் ஒரு முக்கியமான ஸ்டாப்பிங், அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. திருத்துறைப்பூண்டிக்கும் பட்டுக்கோட்டைக்கும் நடுவில் முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம் ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பிங்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட்டுக்கோட்டைக்கும் அறந்தாங்கிக்கும் நடுவில் பேராவூரணி ஸ்டாப்பிங்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. காரைக்குடிக்கும் சிவகங்கைக்கும் நடுவில் எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணுற தேவக்கோட்டை ரோட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஸ்டாப்பிங்கே கொடுக்கல. அதுக்கு கூட கொடுத்துருக்கலாம். முன்னாடி இந்த ட்ரெயினுக்கு காரைக்குடிக்கும் சிவகங்கைக்கும் நடுவில் கல்லல் ஸ்டாப்பிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுவுமே கொடுக்கல.
ராமநாதபுரத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நடுவில் மண்டபம் ஒரு முக்கியமான ஸ்டாப்பிங், அதுவுமே இந்த ட்ரெயினுக்கு கொடுக்கல. இப்போ ரொம்ப லிமிட்டடான ஸ்டாப்பிங்கோடு தான் இந்த ட்ரெயின் ரன் ஆக போகுது. மேபி சென்ட்ரல் ரயில்வேஸ் இந்த ட்ரெயினோட ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்ன ஸ்டாப்பிங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி கொடுக்கலன்னா இந்த ஷெட்யூலில் தான் ரன் ஆகும். இந்த 2 ட்ரெயின்ஸுக்குமே திருவாரூர் ஜங்ஷனில் தான் லோக்கல் சேஞ்ச் நடக்க போகுது. தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்துலேருந்து திருவாரூர் வரைக்கும் எலக்ட்ரிக் லோக்கோவில் ரன் ஆகும். திருவாரூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் டீசல் லோக்கோவில் ரன் ஆகும். அதே மாதிரி ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்துலேருந்து திருவாரூர் வரைக்கும் டீசல் லோக்கோவில் ரன் ஆகும். திருவாரூர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் எலக்ட்ரிக் லோக்கோவில் ரன் ஆகும். இந்த ட்ரெயினோட மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா எல்ஹெச்பி கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிராண்ட் நியூ எல்ஹெச்பி கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நீலகிரி எக்ஸ்பிரஸோட ஐசிஎஃப் கோச்சை வச்சு ரன் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் நியூ பிராண்ட் எல்ஹெச்பி கோச்சஸ் இதுக்காக அலாட் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த ட்ரெயினுக்காக நம்ம எல்லோரும் எவ்வளோ நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் லாஸ்ட்டில் இப்படி பண்ணிட்டாங்களே. நம்ம பேராவூர்னியில் இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் இல்லாதது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். எவ்வளோ நாளாக நம்ம இதுக்காக வெயிட் பண்ணி நம்ம லைனில் ஒரு புது ட்ரெயின் டெய்லி ட்ரெயின் வந்து நமக்கு யூஸ் இல்லாமல் போகுது. சரி ஓகே, போகும்போது கூட நைட்டு 7:50 தான் பட்டுக்கோட்டையில் போய் கூட பிடிச்சிடலாம். ஆனால் வரும்போது மிட் நைட் 12:30 மணிக்கு பட்டுக்கோட்டைக்கு வருது. பட்டுக்கோட்டையிலேருந்து பேராவூர்னிக்கு பஸ்ஸு முடிகிறது நைட்டு 9 மணியோட பஸ்ஸு முடிஞ்சிடும். மிட் நைட்டில் பஸ்ஸே கிடையாது. அடுத்து மார்னிங் 5 மணிக்கு தான். 12:30 இந்த ட்ரெயினில் வந்து இறங்கணுன்னா காலையில் 5 மணி வரைக்கும் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கணும். 5 மணிக்கு தான் அப்புறம் பேராவூர்னி பஸ் ஏறி வரணும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். இதெல்லாம் இந்தியன் ரயில்வேஸ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினாக இருந்தால் கூட நான் ஒத்துக்குவேன். இந்த ட்ரெயினே இல்லாத ரூட்டுக்காக நியூவாக வரப்போகிற ட்ரெயின், அதுவும் மெயில் எக்ஸ்பிரஸாக வரப்போகுது. இந்த ட்ரெயினுக்கு போதுமான அளவுக்கு முக்கியமான ஸ்டாப்பிங்ஸ் கொடுக்கணும். இவங்க என்னென்னா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. மினிமம் பண்ருட்டி, அதிராம்பட்டினம், பேராவூர்னி இது மட்டுமாச்சும் கொடுத்துருக்கணும். காரைக்குடிக்கும் சிவகங்கைக்கும் நடுவில் எல்லா ட்ரெயினுமே தேவக்கோட்டை ரோட் நின்று தான் போகுது. போட்மெயில் எக்ஸ்பிரஸும் நின்று தான் போகுது. சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் நின்று தான் போகுது. இந்த ட்ரெயினுக்கு எதுக்காக ஸ்டாப்பிங் கொடுக்கலன்னே தெரியல கைஸ். ஒரு மெயில் எக்ஸ்பிரஸ்னால் எப்படி ஸ்டாப்பிங்ஸ் இருக்கணும்னு இந்தியன் ரயில்வேஸ் மறந்துட்டாங்க போல இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த முக்கியமான ஸ்டாப்பிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதான் மெயில் எக்ஸ்பிரஸ்ஸு. அதெல்லாம் இல்லைன்னா தான் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு. ட்ரெயினே இல்லாத பகுதிக்காக ட்ரெயின் விட்றோன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினை விட்டு அந்த பகுதிக்கெல்லாம் ஸ்டாப்பிங் இல்லாமல் விட்டால் அப்புறம் எதுக்காக அந்த ட்ரெயினை விடுறீங்க? இந்த கொஸ்டின் தான் எங்கள் பகுதி மக்களோட கொஸ்டினாகவும் இருக்கும். நம்ம பேராவூர்னிக்கு முன்னாடி எந்தெந்த ட்ரெயினுக்கெல்லாம் ஸ்டாப்பிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ், தாம்பரம் டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ், செங்கோட்டை டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ், அப்புறம் செகந்திராபாத் டு ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸ், ராமநாதபுரம் டு செகந்திராபாத் எக்ஸ்பிரஸ். இந்த எல்லா ட்ரெயினுக்குமே பேராவூர்னி ஸ்டாப்பிங் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதில் 2 ட்ரெயினுக்கு பேராவூர்னி ஸ்டாப்பிங் கேட்டு வாங்கியாச்சு. செகந்திராபாத் டு ராமநாதபுரமும், ராமநாதபுரம் டு செகந்திராபாத்தும், அப்புறம் வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம், எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி இந்த எல்லா ட்ரெயினுக்குமே பேராவூர்னி ஸ்டாப்பிங் கேட்டு வாங்கியாச்சு. ஆனால் தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட், செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு எவ்வளோ தான் கேட்டோம் அந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் கொடுக்கவே இல்லை. அந்த ட்ரெயினுக்கு சிதம்பரம் ஸ்டாப்பிங்கே அப்ரூவல் வந்து இன்னேற வரைக்கும் கொடுக்காம தாங்க இருக்காங்க. ஏதோ இந்த வாரத்துலேருந்து நின்று போகணும்னு சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிச்சிருக்காரு. பார்க்கலாம் அடுத்த வாரத்துலேருந்து நின்று போகுதா இல்லையான்னு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். அடுத்து பாம்பன் இனாகுரேஷன் இல்லைன்னா ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் விளாக்கில் பார்க்கலாம் கைஸ்.